ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான எல்லா கிட்ஸுக்கும் பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி. இது ஆக்சுவலாக பப்பாளி காயில் செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம வாட்டர் மெலனில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை. வாட்டர் மெலனில் உள்ள ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள க்ரீனையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க, ரெட் கலரையும் எடுத்துருங்க. அப்புறம் ஹோம்மேட் கலர்ஸ் அண்டு மஞ்சள் பொடி எடுத்துருக்கோம். அப்புறம் சீனி ஒரு அரை கப். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிட்டு இதில் நம்ம வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயிட் பார்ட்ஸ் அதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. க்ரீன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரெட் கலரும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே குக் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அரை கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டியை இதில் சேர்த்துடலாம். அதாவது வாட்டர்மெலன் ஒயிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்ல, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 75% குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்ல இந்த இதோட சேர்ந்து வரும். இந்த மாதிரி வந்தால் போதும். சுகர் கரெக்டாக நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 இப்போ நான் 4 கலரில் செய்ய போகிறேன். ஸோ 4 பங்காக நான் பிரிக்கிறேன். முதல்ல நான் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சள் பொடி யூஸ் பண்ணதுக்கு பிடிக்கலன்னா யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் கலர். இந்த கலர்ஸ்லாம் ஆல்ரெடி ஹோம்மேட் கலர்ஸ் தாங்க. இந்த கலர்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் இது ரெட் கலர். இதில் எந்த வித கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் உள்ளதை வச்சே தயார் பண்ண ஹோம்மேட் கலர்ஸில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இது அப்படியே ஒரு 12 மணி நேரம் இல்லைருந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 12 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக அந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே அதில் நல்ல டிப்பாகி வந்திருக்கு. அந்த சென்டரில் குட்டி இதாக வச்சுருந்தால அது அப்படியே அந்த கலர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லை ஒரு க்ளீனான ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதே சமயம் நம்ம வாட்டர் மெலனில் உள்ள ஒயிட்டெல்லாம் நார்மலாக தூர தான் போடுவோம். ஆனால் அதிலே சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கேக்கு அப்புறம் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ட்ரை பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம என்ன ரிஸ்க்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.